திருமணத்துக்கு உண்டான ஒரு யோகமான இடம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல போய் சுக்கிரனை உக்காந்தா எதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் தெரியுங்களா? திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். எனக்கு கல்யாணன்றது பார்த்தா சாமி எனக்கு ஒரு வரமாகவே இருக்குது, ஆயிரக்காலத்து பயிருன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ பார்த்தா அது ஒரு வரமாக இல்லை சாமி. அதாவது நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, இப்போ வரைக்கும் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, திருமணம் தள்ளி தள்ளி போகுது. நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வர போகிறேன், அவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிடுதுங்க, எனக்கு ஆகலை. அதே மாதிரி என்னை பார்த்துட்டு போகிற மாப்பிள்ளைங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிடுதுங்க, எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, முயற்சி எடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தொலைச்சிடுறோம். தொலைச்ச இடத்துல தான் நம்ம தேடணும். நமக்கு வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு கடல் கடந்து போய் தேடினா கிடைக்குமா? எல்லாருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த சுக்கிர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி, அதாவதுன்றது புதன்கிழமை இரவு 11:23 புனர்பூச நட்சத்திரம், அதாவதுன்றது 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகிறார். அப்போ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானாகப்பட்டவர் 25 நாள் கடகராசியில் இருந்து இந்த 12 ராசிகளுக்குமே, அதாவது மேசம் முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை இந்த சுக்கிரன் பயிற்சியாகப்பட்டது கொடுக்க போகிறாரு. மகர ராசி நேயர்களே, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி எந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக மகர ராசி, கும்பராசி, இந்த 2 ராசிக்கு அதிபதி சனி பகவான், கர்மக்காரகன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்கிற பாவங்களுக்கு எல்லாமே பலன் கொடுக்குறவர் யாருன்னா சனி மட்டும்தான். அதுக்கு தான் இந்த சனி பகவான் கர்மக்காரன்னு சொல்கிறது. என்னைக்கு இருந்தாலும் நாம் ஒரு பாவத்தை செஞ்சுருந்தோம்னா அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்குறவர் இந்த சனி தான். அதனால தான் இப்போ வரைக்குமே சனி பகவான் தேய்பிற கிரகமாக இருக்கிறார். நீங்கள் மற்ற கோயிலுக்கு எல்லாமே பாருங்கள், வளர்ப்புறையில் தான் போனால் தான் நல்லது. ஆனால் இந்த சனி பகவான் மட்டும்தான் தேய்பிறல் நம்ம போகணும், அதுதான் நமக்கு நல்லது. அப்போ ராகு கேது கூட இருக்கே தேய்பிற கிரகம் அப்படின்னு பார்த்தா, ராகு கேதுன்றவர் நிழல் கிரகம், ஷாய கிரகம், வக்கர கிரகம். வக்கரம் அப்படின்னா என்னன்னா சாப விமோச்சத்தில் சிக்கன கிரகம் தான் இந்த ராகு கேது. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய மூதார்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க பார்த்தா இந்த மாதிரி சில முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாபம் கொடுத்த கிரகம் தான் இந்த ராகு கேது. அதனால தான் எப்பயுமே அவர் இயல்பு நிலையில் இருக்கும்போதும் ரிபேஸில் தான் வருவார், வக்கரத்தில் இருக்கும்போதும் ரிபேஸில் தான் வருவார். அதனால தான் ராகு கேதுக்கு ராசி கிடையாது, வீடு கிடையாது. எந்த வீட்டில் உட்காராரோ அந்த வீட்டுக்கு நல்லது கொடுப்பாரு, சரிங்களா? ஆனால் இந்த சனி பகவான் மட்டும்தான் சுப கிரகம். சுப கிரகம்னா முன்னாடி போகக்கூடிய கிரகம். அவர் மட்டும்தான் நம்ம பார்த்தா உலகத்திலேயே இந்த நவகிரகத்திலேயே பார்த்தா தேய்பிற கிரகம்னு சொன்னால் சனி பகவான் தான். அவரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்போ இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது பாவகத்தில் இருக்கிறாருன்னா 3ஆவது பாவகத்தில் இருக்கிறார். 3ஆவது வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். 3ஆவது வீடுனா என்ன? சகாய சனி. சகாய சனி நமக்கு நல்லதானே பண்ணுவார், நல்லது தான் பண்ணுவார், இல்லை நல்லா சொல்லலை. ஆனால் நிறைய பேருடைய மனசில் இருக்கிற கேள்வியெல்லாம் ஒன்று தான். ஐயா நான் 7.5 சனி நடக்கும்போது கூட சாமி நான் நல்லா இருந்தேன், ஆனால் 7.5 முடிஞ்சு பார்த்தீங்கன்னா என்னை அப்படியே ஒரு வாட்டி வதச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க, என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க திருடனா கூட பிறந்துடலாம், தலைச்சம் பிள்ளையா மட்டும் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான்
நம்மளுடைய விதிக்காரகன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த காலத்தில் இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் ராசிக்கு என்னதை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 5ஆம் இடம் உங்களுடைய மகர ராசியிலிருந்து 5வது வீட்டுக்கு அதிபதி. உங்களோட ராசிக்கு 5வது வீடு எந்த வீடுன்னு பார்த்தா ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கும் அடுத்தது 10வது வீடு. 10வது வீடுன்னு சொல்கிறது துலா ராசி. அப்போ ரிஷப ராசி துலா ராசி 5வது வீடு 10வது வீட்டுக்கு அதிபதி தான் இந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு பார்த்தா குறிப்பாக ஒரு பெண் சார்ந்த கிரகம். அதாவது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுக்கிரனை அடிப்படையாக எடுத்து தான் உங்களுக்கு பலன்களே சொல்லுவாங்க. அதே ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க. ஆணுக்கு குருவும் பெண்ணுக்கு சுக்கிரனை வச்சு தான் பலன்களை சொல்லுவாங்க. நண்பனாக தான் வந்து உட்காருவார். அந்த மாதிரி நட்புக்குண்டான கிரகம் இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் உட்காராரு. அருமையான வாய்ப்பு இல்லையா? 7ஆம் இடம்னா என்ன? கலஸ்திரஸ்தானம். கிட்டத்தட்ட பாருங்கள், நிச்சயமாக 30 இல்லை 40 வயசு கூட கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட இந்த 25 நாளுக்குள்ளார உங்களுக்கு திருமணம் வரன் அமைகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் உட்கார்றாரு. 7ஆம் இடம்னா கலஸ்திரஸ்தானம், திருமணத்துக்கு உண்டான ஒரு யோகமான இடம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல போய் சுக்கிரனை உக்காந்தா எதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் தெரியுங்களா? திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். எனக்கு கல்யாணன்றது வந்து பார்த்த சாமி எனக்கு ஒரு வரமாகவே இருக்குது, 1000 காலத்து பயிருன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ பார்த்தா அது ஒரு வரமா இல்லை சாமி. அதாவது நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, இப்போ வரைக்கும் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, திருமணம் தள்ளி தள்ளி போகுது. நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டு வர போகிறேன், அவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிடுதுங்க, எனக்கு ஆகலை. அதே மாதிரி என்னை பார்த்துட்டு போகிற மாப்பிள்ளைங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிடுதுங்க, எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, முயற்சி எடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தொலைச்சிடுறோம். தொலைச்ச இடத்துல தான் நம்ம தேடணும். நமக்கு வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு கடல் கடந்து போய் தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் நம்ம சொல்கிறோம். சனி பகவானுக்கு எங்கே கோயிலுக்கு போகணுன்னு கேட்டால் யார் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? திருநள்ளாறு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்போ சனி பகவான் மூலஸ்தானமாக முக்கியஸ்தானமாக எடுத்து நம்ம சனி பகவான் கோயிலுக்கு போய் கும்பிடலாமன்னா கும்பிடக்கூடாது. 7.5 சனியோ, அஷ்டமத்து சனியோ, ஜென்மச்சனியோ, பாத சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, ஜீவன சனியோ, கண்டக சனியோ, இந்த மாதிரி சனி இருக்கும்போது வேணால் நீங்கள் போகலாமா தவிர மற்றபடி நார்மலாக இருக்கும்போது நீங்கள் போகக்கூடாது. அப்போ எங்கே போனால் நல்லாயிருக்கும்? குற்றாலத்துக்கு போகணும். குற்றால ஈஸ்வரர், குற்றால நாதர்னு சொல்லுவாங்க, குற்றாலத்தில் இருக்குது, அங்கே தான் நீங்கள் போகணும். குற்றால ஈஸ்வரர் போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தரித்திரியம் முதல்ல போகும். அப்போ முதல்ல நீங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு போக வேண்டிய இடம் குற்றாலேஸ்வரர் வழிபடணும். 2வது உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு வந்து 7.5 சனி முடிஞ்சு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா நான் சொன்ன மாதிரி குற்றாலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அங்கே போய் கேளுங்க, குற்றாலேஸ்வரர் எங்கே இருக்கிறாரு, அவர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சாமி கும்பிட்டு வாங்க. இது ரொம்ப நல்லது, சரிங்களா? அப்போ இது போக உங்கள் ராசிக்கு இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் திருமணத்துக்கு நிச்சயம் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒன்றாச்சுங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல் உங்களுக்கு சுக்கிர பகவான் உட்காரும்போது, அதாவது 14 தேதி வரைக்கும் புதன் சுக்கிரன் 2 பேரும் இணைஞ்சு உட்காரும் பொழுது, இப்போ நீங்கள் ஏதாவது வெளிநாடு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த 4ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும், அப்போ இந்த 10 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 நாளில் நீங்கள் எடுக்கிற காரியம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு முயற்சி நான் போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறேங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து நான் ஊருக்கு போகிறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேங்க, சொந்த தொழில் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறேங்க, லோனுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இது போக பார்த்துட்டு என்ன பண்ணால் எனக்கு ஒரு டாக்குமெண்ட் விஷயமா நான் கொஞ்சம் அலைஞ்சிட்ருக்குறேங்க, இது எல்லாமே கொஞ்சம் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும், சரிங்களா? அப்போ 100% மகர ராசிக்காரங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோன்ற மாதிரி தான் இருக்குது நம்மளோட நிலைமை. அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதாவது சன்னியாசியாக இருந்து சம்சாரி ஆகிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு
அதாவது சம்சாரியே இருந்து சன்னியாசியே வாழக்கூடிய நேரம் தான் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் குழப்பம். ஏன்டா நான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது சாமி அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம பொழப்பு போயிட்டுருக்குது. ஆனால் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் அந்த சங்கடமெல்லாம் கொஞ்சம் குறையும். நீங்கள் பயப்பட வேண்டாம். சங்கடங்கள் குறையும், கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவீங்க. திருமண ஏற்பாடுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும். முயற்சி எடுங்க. இது போக மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. வேண்டாம். நல்லது பண்ணால் கூட உங்களுக்கு பொல்லாப்பு பேர் தான் வரும். கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு நல்ல பேர் இருந்தது, நிறுத்திட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நல்ல பேர் இல்லை. அப்போ உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி காலகட்டம் எப்படின்னா, இன்றைக்கி கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் தான் உட்காந்துருக்குறீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ கும்பராசிக்கு வந்துட்டாரா? கும்பராசிக்கு வந்தால் மகர ராசிக்கு 7.5 சனியாச்சா? மீண்டும் வரல, பயப்பட வேண்டாம். மீனராசிலேயே வக்ரம் அடைஞ்சு மீனராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அதுபோல் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது ரண ருண ரோக சத்ரு குருவாக இருக்கிறார். அற்புதமான ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட அதாவது 85% உங்களுக்கு திருமண யோகம் உண்டு. புத்திரபாகியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமைப்புக்கு வந்து குடும்ப ராகுவாக இருக்கிறதுனால உக்காந்து பேசுங்க, பேசி சரி பண்ணிக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பிரச்சனையே இருக்காது, ஆனால் தேவையில்லாத சங்கடம் வளர்த்துக்கிட்டே போகும். முதல்ல அதுக்கு அடித்தளம் என்ன? விதை போட்டால் வந்துடுங்க. ஒரு முளப்பு விதை போட்டால் கண்டிப்பாக அது வளர்ந்துடும். ஆனால் அது வீடு வந்து சேருதா இல்லைன்றதை மட்டும்தான் கேள்வி. அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். இது போக அஷ்டமத்து கேது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ராகு கேது இருந்ததுன்னா சுற்றிட்டு வாங்க. சுற்றும் போது ரிபேஸில் சுற்றுங்க, அது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? மொத்தத்தில் மகர ராசிக்கு இது வரைக்கும் இருந்த காலத்தை விட நான் சொல்கிற மாதிரி இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக உங்களுடைய இந்த ஹெல்த்து, படிப்பு, உடல் உபாதிகள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? சில விஷயங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா பொது பலன் அப்படின்றது எல்லாத்துக்குமே பொதுவானது ஒன்று தான், இல்லைங்களா? பொதுவாக மகர ராசிக்கு நல்லா இருக்குது. இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.